இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு திங் வந்து நான் சொல்லணும்னா கௌஷிக் சார் தான். அவர் ஆக்சுவலி எனக்கு 5ஆம் வேதம் மூலியமாக தான் எனக்கு பழக்கம். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம். பட் அந்த வேலையில் வந்து யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவர் தான் ஒரு வெரி குட் ஹார்ட்டட். அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்கிறது. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார். அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜஸ்ட்டு சும்மா வராது. அவர் இத்தனை வருஷமாக அவர் சினி ஃபீல்டில் சினிமாக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள், எத்தனையோ மேடை நாடகங்கள், அதுக்கப்புறம் நாடகம், சினிமா, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்துட்டு இருக்கார் இப்போவும். ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு, சொல்ல மாட்டேன்றார் தெரியும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார். என்ன அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆசிரியராகவும் அவர் எனக்கு வந்து இருந்துட்டுருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திங் வந்து இதே ஜி5ல இவருக்கு ஃபைசல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருக்க எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன். தேங்க்யூ ஃபைசல். வாங்க மேலே வாங்க, வாங்க வாங்க மேலே வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா மேம். அவங்க தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது, அப்புறம் பப்ளிசிட்டி நடந்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க ஒரு பார்ட். அவங்க ப்ளீஸ் மேம் மேலே வாங்க. நெக்ஸ்ட் சிஜு சார் இங்கே இல்லை, பட் வந்து சிஜு சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கௌஷிக் சார் சொன்ன உடனே அவருமே வந்து ஓகே சொல்கிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது, ஒரு டிஃபரெண்ட்ன்றதுக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து என்னென்னா, நாங்கள் 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம் கௌஷிக் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, நீங்கள் போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் இந்த கதைக்கு முன்னாடி பல மாதமாக வந்து நானும் சிங்காரவேலன் சார் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். அப்போது சிங்காரவேலன் சார் வந்து கௌஷிக் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜேஷ்க்கு வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிங்காரவேலன் சார் வந்து பயங்கர ஒரு நல்ல குட் பர்சன், ப்ரொடியூசரை தாண்டி நல்ல மனிதர் அவர். அப்போது திடீர்னு ஒரு நாள் எழுச்சூர் அரவிந்த் சார் ஒரு லைன் சொல்ல, கௌஷிக் சார் வந்து எனக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கால் பண்ணி ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் தான் டைரக்டர், ஓகேவான்னு கேட்டார். ஓகேவான்னு சொல்லி கேட்கலாமா நம்ம கிட்ட? சார் என்ன சார் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இம்மிடியேட்டாக சொன்னார், நம்ம சிங்காரவேல் சார் தான் வந்து ப்ரொடியூசர், இம்மிடியேட்டாக பேசுங்க அப்படின்னாரு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே வந்து அரேஞ்ச் ஆச்சு, டக்குன்னு. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் கௌஷிக் சாரும், அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண சிங்காரவேலும் சாரும் தான். ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சிங்கமொழி அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கதை சொல்கிறதுக்காக போகிறோம். அப்போ வந்து எழுச்சூர் அரவிந்த் சார் வந்தார். போயிட்டு கதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிட்டு, அண்ணன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு வந்துட்டோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்தார், எடுக்கிறதெல்லாம் பார்த்தாரு. சரி ஓகே தேறிடுவானு போலதுன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து போக வந்து அதாவது நான் சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிங்கம்புலி சார் வந்து டாமினேட் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர். அப்புறம் இந்த மாதிரி சொல்கிற, அதாவது என்கிட்ட காதுக்கு வராத சில பேர் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து ரொம்ப அதாவது என்ன கண்டென்ட் எதுக்காக பண்ணிருக்காரோ அதுக்காகவே மெனக்கார ஒரு ஆள் அவர். அதே மாதிரி அந்த டீமும் சரி, யாருமே வந்து புண்படுத்தாம அது ரொம்ப சூப்பராக பண்ணுற ஒரு ஆள். தேங்க்யூ சார். நீங்கள் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஐரா அகர்வால், நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன், வெளில ஷார்ட் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா வருவாங்க வந்து, சார் எனக்கு இப்போ எதாவது ஷார்ட் இருக்கா சார்? இல்லைம்மா நீ பைத்தியமா, நீ உள்ளே சுற்றிட்டு இருக்க, இப்போ இங்கே ஷார்ட் இல்லைம்மான்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பா. நான் பாட்டுன்னு நான் ஷாக்காக நின்றுட்டு இருப்பேன். அப்போ அவங்க பாட்டுன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வெளில மழை வந்துருமா அது வந்துருமா சொல்லிட்டு நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அதில் வேறு ப்ரொடியூசர் வேறு, ஐயோ மழை வந்துடும் என்ன ராஜேஷான்னு இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ப்ரொடியூசரும். பட் நாங்கள் வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்திருக்காங்க. அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது, ரீல்ஸ்
யோவான்னு தனி ஷூட் பண்ணிட்டு இருக்காரு பின்னாடி. ஸோ ஒரு ஃப்ராடு ஃபேமிலியா வந்து இந்த கதையில பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பொன்மாறன் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு டெட் பாடியா நடிக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் பண்றது ஒரு நடிகர்களுக்கு தெரியும், எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து சார் நீங்க ப்ளீஸ் ஒரு இந்த கதை ஃபுல்லா வந்து காலையில ஒருவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் ரெடி ஆயிட்டு தலையில ஒரு கட்டு போட்டுக்கிட்டு கையில கட்டிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவார். அவரு கண்ணாடி வேற கொடுத்துருவோம். அந்த கண்ணாடியை வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன், ஸோ எதுவும் தெரியாது. உள்ள ஸ்டிக்கர் வேற ஒட்டியிருப்போம். அதனால வெளில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பாவம். தேங்க்யூ சார். அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டார், லாஸ்ட் நாள் முடிஞ்சு ஷூட் முடிஞ்ச உடனே, சார் என்ன சார் என்ன கடைசி வரையும் பேசவே இல்லையா சார் அப்படின்னாரு. எனக்கு சார் கண்டிப்பா அடுத்த கதையில பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்லிங் விவேக் வந்து 5ஆம் வேதத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு மிரண்ட ஒரு ஆக்டர், ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மர், அதாவது ஆக்டர்ன்றதை விட நல்ல பர்ஃபார்மர். ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவொடனே நான் ஃபோன் பண்ணேன், விவேக் வா டார்லிங் பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஒரு இதுவுமே பேசல, எந்த ஒரு இந்த மாதிரி அவருக்கும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதை பற்றிலாம் நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. பட் அதை பற்றி எதுவுமே சொல்லிக்காம நான் வரேன் டார்லிங் எப்போ அப்படின்னு தான் கேட்டாப்புல. ரொம்ப தேங்க்யூ விவேக். அப்புறம் சபிதா ராய் மேடம், அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்மி போர்ஷன் தான், பட் நல்ல போர்ஷன், ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன். அவங்க கேட்ட உடனே அந்த டைம் வந்து ஆர்டிஸ்ட் இம்மிடியேட்டாக தேவைப்பட்டது. அப்போ டக்குன்னு வந்து அவங்களுக்கு சரி கேட்டு பார்ப்போம், சரி கேட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதுக்கப்புறம் கங்கா கேமராமேன், கங்காவும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது கங்காவும் அசோசியேட் கேமராமேன் ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணிருக்கும் போது நான் சொன்னேன் கங்கா கிட்ட, மச்சி நான் ஆக்ஷன் கட் சொல்லும் போது நீ கேமராமேன்டான்னு பண்ணிட்டேன். தேங்க்யூ. அப்புறம் எம் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எங்களை வந்து சிறப்பு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் முத்து கணேஷ் சார், அவங்களை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேனே. ஆக்சுவலி எல்லாம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். இங்கேருந்து ரீல் போச்சுன்னா அவங்க மியூசிக் போட்டு அனுப்புவாங்க, சார் இது பண்ணிக்கலாம் சார், அது பண்ணிக்கலாம் சார். உடனே அதை எந்த ஒரு இதுவுமே மூஞ்சி சுழிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இமிடியேட்டா சார் இதோ பண்ணிடுறேன், எனக்கு டைம் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. ஆனால் அந்த டைம் தான் இல்லை. ஆனால் அந்த டைம்லையும் வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அப்புறம் எடிட்டர் வந்து இங்கே இல்லை, கேரளா ஷூட்காக போயிருக்காரு, வில்சி. ரொம்ப தேங்க்யூ வில்சி. தென் அதே மாதிரி ஹரிஹரன் சொல்லிட்டு சவுண்ட் டிசைனர். ஸோ ஹரிஹரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஹரனும் வர முடியல, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி மனோகர் சார் வந்து அவரும் வேற ஒரு பிஸியாக இருந்ததுனால வர முடியல. மனோகர் சார் மிகப்பெரிய பார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இதில். ரொம்ப தேங்க்யூ சார் மனோகர் சார். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஆல் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.